இறையேசுவில் அன்பானவர்களே, நாம் இன்று ஆண்டவர் இயேசு கிறிஸ்துடைய உயிர்ப்பு திருநாளை கொண்டாடுகின்றோம். ஆண்டவர் உயிர்த்தெழுந்தார், மரணத்தை வென்று உயிர்த்தெழுந்தார், நரகத்தை வென்று உயிர்த்தெழுந்தார், பாதாளத்தை வென்று உயிர்த்தெழுந்தார், பாபத்தை வென்று உயிர்த்தெழுந்தார். ஆம், ஆண்டவர் இயேசு கிறிஸ்து அவர் பாவத்திற்காக, பாபிகளுக்காக உயிரை கொடுத்து பாதாளத்தில் இறங்கி அதை வென்று, நரகத்தை வென்று, மரணத்தை வென்று, சாவை வென்று இதோ இன்று உயிர்த்தெழுந்திருக்கிறார். ஆண்டவருடைய உயிர்ப்பில் நாம் அனைவரும் அகம் மகிழ்வோம். அன்பானவர்களே, ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவனுடைய உயிர்ப்பு திருநாள் நமக்கு தருகின்ற ஒரு பெரிய எதிர்நோக்கு உண்டு, பெரிய நம்பிக்கை உண்டு, பெரிய சந்தோஷம் உண்டு. அது எது என்றால், நாமும் அவரோடு இறந்து அவரோடு உயிர்த்தெழுவோம். நமக்கும் மரணம் இல்லை, நமக்கும் நரகம் இல்லை, நமக்கும் பாதாளம் இல்லை. மாறாக இயேசு கிறிஸ்து வழியாக நாம் ஒவ்வொருவரும் பெறப்போகின்ற ஒரு புது வாழ்வு உண்டு, வாழ்வு உண்டு, உயிர்ப்பு உண்டு. நமக்கும் உயிர்ப்பு உண்டு. நாம் அழிவுக்குரியவர்கள் அல்ல, மாறாக வாழ்வுக்குரியவர்கள். இந்த எதிர்நோக்கு, இந்த நம்பிக்கை, இந்த அருள் வரத்தை, இந்த ஆசீர்வாதத்தை நம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவனுடைய உயிர்ப்பு நமக்கு தருகிறது. நம் அனைவரும் மகிழ்ந்திருப்போம், இந்த எதிர்நோக்கோடு வாழ்வோம். நமது வாழ்வு முடிவுறப் போவதில்லை, மாறாக மரணம் ஒரு தொடர்ச்சி, மரணம் ஒரு ஆரம்பம் என்று இந்த உயிர்ப்பு திருநாள் நமக்கு கற்றுத்தருகிறது. அது எதனுடைய ஆரம்பம் என்று கேட்டால், விண்ணகத்தில் புது வாழ்வுக்கான ஆரம்பம். எதனுடைய தொடர்ச்சி என்று கேட்டால், நமது வாழ்க்கை முடிவுறாமல் தொடர்ந்து போவதனுடைய தொடர்ச்சியை குறிப்பிடுகிறது. ஆகிய அன்பானவர்களே, நமது ஆண்டவருடைய இந்த உயிர்ப்பு திருநாளை கொண்டாடுகிற போது அனைவருக்கும் உயிர்ப்பு திருநாளுடைய நல்வாழ்த்துக்களை மகிழ்ச்சியோடு தெரிவித்துக் கொள்கின்றேன். இன்றைய நாள் நற்செய்தி மத்தேயு நற்செய்தி 28ஆம் அதிகாரம் 1 முதல் 6 வரை உள்ள இறை வசனங்களை நாம் வாசிக்கிறோம். அது குறிப்பாக 2ஆம் வசனத்தை வாசிக்கிற போது, திடீரென்று அங்கு நிலநடுக்கம் ஏற்படுகிறது. ஆண்டவருடைய தூதர் வந்து இறங்கி கல்லறையினுடைய மூடியை மாற்றிக்கொண்டு அதன் மேல் அமர்ந்திருக்கிறார். அன்பானவர்களே, இந்த வானதூதர் அந்த கல்லறையினுடைய மூடியை மாற்றுகிற போதா ஆண்டவர் உயிர்த்தெழுந்தார் என்று கேட்டார்? இல்லை, ஆண்டவர் அதற்கு முன்னதாகவே உயிர்த்தெழுந்தார். அப்போது இந்த மூடியை மாற்றுவதனுடைய, இந்த கல்லறையினுடைய அடைந்திருக்கிற வாதலை மாற்றுவதனுடைய அடையாளம் என்ன என்று கேட்டால், அது ஆண்டவர் உயிர்த்தெழுந்தார் என்பதை பிறருக்கு காட்டுவதற்கான, அதாவது ஒன்றுமில்லாத வெறுமையான ஒரு கல்லறையை காண்கிறோம். அந்த கல்லறையில் ஆண்டவர் இல்லை, அவர் அதற்கு முன்னதாகவே உயிர்த்தெழுந்து விட்டார். அந்த கல்லறையை விட்டு வெளியே போய்விட்டார். அதற்காகத்தான் அந்த கல்லறை அங்கே திறக்கப்படுகிறது. நீங்கள் வந்து பாருங்கள், அவரை வைத்த இடத்தை பாருங்கள், அவர் இங்கே இல்லை என்பதை புரிந்து கொள்ளுங்கள், உணர்ந்து கொள்ளுங்கள் என்று வானதுதர் சொல்கிறார். இப்போது அன்பானவர்களே, இந்த கல்லறையினுடைய வாசல் மூடப்பட்டிருந்த போதே ஆண்டவர் உயிர்த்தெழுந்தார், ஆண்டவர் வெளியே சென்று விட்டார். அது நம்மோடு கற்றுத்தருவது என்ன? மூடி இருக்கிற கல்லறையினுடைய மூடி துறக்க வேண்டும் என்ற தேவையோ அல்லது உடைக்கப்பட வேண்டும் என்ற தேவையோ ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவுக்கு இல்லை. அவர் உயிர்ப்பதற்கு வாசல் திறக்கப்பட வேண்டாம், கல்லறையினுடைய வாதில் பொடிக்கப்பட வேண்டாம், உடைக்கப்பட வேண்டாம். மாறாக எந்த இடத்திலிருந்தும் அடைந்திருக்கக்கூடிய, மறைந்திருக்கக்கூடிய எந்த இடத்திலிருந்தும் வெளிப்படுவதற்கு அவரால் முடியும். இன்று அந்த செய்தியை நம்மோடு ஆண்டவர் பகிர்ந்து கொண்டு நம்மோடு சொல்லுகிறார், உனது வாழ்க்கையிலும் இதுபோல ஒரு வேளை அடைபட்ட அனுபவங்கள், திறக்க முடியாத அனுபவங்கள், உடைக்க முடியாத சூழல்களில் நீ வாழ்கிற போது, அந்த அடைபட்ட அனுபவத்திலிருந்து, அந்த மூடப்பட்ட நிலையிலிருந்து நீ விடுதலை பெறுவதற்கு, உன்னை விடுவிப்பதற்கு என்னால் முடியும் என்று ஆண்டவர் சொல்லித் தருகிறார். இதேதான் அன்பானவர்களே, சீடர்கள் ஒன்றாக ஜெபித்துக் கொண்டிருந்த இடத்தில் அவர்களுடைய மத்தியிலே வாசல்கள் அடைக்கப்பட்டிருந்தும் அவர்கள் மத்தியே வந்திருந்து, உங்களுக்கு சமாதானம் உரித்தாகட்டும் என்று சொல்லுகிற ஆண்டவர், உனது வாழ்க்கையினுடைய அனுபவங்கள் எத்தகைய கடினமாக இருந்தாலும், எத்தகைய மூடப்பட்ட நிலையில் இருந்தாலும், அங்கே உனக்கு சமாதானத்தை தருவதற்கு உயிர்த்த இயேசுவால் முடியும். அவர் காலத்தை கடந்து, அவர் சுவர்களை கடந்து, அவர் கல்லறைகளை கடந்து உனது வாழ்வை உயிர்ப்பிக்க, விடுதலை தர வல்லவராக இருக்கிறார். அதுதான் அன்பானவர்களே இந்த உயிர்ப்பு திருநாள் நம்மோடு சொல்லித் தருவது. மேலும் அன்பானவர்களே, இந்த உயிர்ப்பு திருநாளையும்
ஆண்டவர் இயேசு கிறிஸ்துடைய பிறப்பையும் சேர்த்து வைத்து நம்மால் சிந்திக்கக்கூடிய ஒரு முக்கியமான அம்சம் இங்கே இருக்கிறது. அது புனித எப்ரேம் அழகாக நமக்கு சொல்லித் தருகிறார். அதாவது எப்ரேம் சொல்லுகிறார், இதோ இந்த கல்லறையானது மூடப்பட்டிருந்தது, ஆனால் இயேசு அந்த கல்லறையிலிருந்து வெளியே வந்தார். இதுபோலவே இயேசு கிறிஸ்துவனுடைய பிறப்பின் வேளையிலும் அன்னை மரியா கன்னியாகவே இருந்தாள். அவளுடைய கன்னித்தன்மை அங்கே அழியவில்லை, மாறாக அந்த கன்னித்தன்மையை அழிக்காமல் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து இந்த பூமிக்கு வந்தார் என்பதை இதன் மூலமாக புரிந்து கொள்ளலாம், அறிந்து கொள்ளலாம், விசுவசிக்கலாம் என்று புனித எப்ரேம் நம்மோடு கற்றுத்தருகிறார். ஆகையால் அன்பானவர்களே, இந்த திருநாளை கடைபிடிக்கிற போது, இந்த உயிர்ப்பு திருநாளை கடைபிடிக்கிற போது நாம் அனைவரும் நினைக்கின்ற ஒன்று உண்டு, மரணம்தான் முடிவு, மரணத்தை மாற்றுவதற்கு யாராலும் முடியாது என்று. ஆனால் அந்த மரணத்தையே வென்ற இயேசு நம்மோடு இருக்கிறார். அவரால் முடியாதது ஒன்றுமில்லை. அவர் விடுதலையும் மீட்பும் சமாதானமும் சந்தோஷமும் எந்த பாதாளத்தில் இருந்தும், எந்த நரகத்தில் இருந்தும், எந்த கல்லறையில் இருந்தும் உன்னை வெளியே கொண்டு வருவதற்கு வல்லவராக இருக்கிறார். அவருக்கு எதையும் உடைக்க வேண்டியதோ, தகர்க்க வேண்டியதோ, அழிக்க வேண்டியதோ, திறக்க வேண்டியதுமான தேவையில்லை. மாறாக எந்த இடத்திலிருந்தும் உன்னை வெளிக்கொண்டு வர வல்லவராக இருக்கிற ஆண்டவருடைய உயிர்ப்பு திருநாளை கொண்டாடுகிறார். அவரையே உனது கடவுளாக கொண்டிருக்கிறார். ஆகையால் இந்த நாள் மகிழ்ச்சியினுடைய நாள், சந்தோஷத்தினுடைய நாள். எந்த வித களங்கங்களையும், எல்லா விதமான குறைகளையும், எல்லா விதமான கவலைகளையும், எல்லா விதமான கஷ்டங்களையும் மறந்து கொண்டு ஆண்டவரில் நம்பிக்கை கொள்வோம். உன்னை விடுவிக்க அவர் இதோ உன்னை தேடி வருகிறார். அதுதான் அந்த வசனங்களை நான் தொடர்ந்து வாசிக்கிற போது வானதூதர் அந்த பெண்களோடு சொல்லுவது, நீங்கள் செல்லுங்கள், உங்களுக்கு முன்னாக அவர் கலிலேயாவுக்கு சென்று கொண்டிருக்கிறார். உனக்கு முன்னாக, உனது வாழ்க்கை பயணத்திற்கு முன்னால், உனது வாழ்க்கை சந்திக்க போகின்ற பிரச்சனைகளுக்கு, உனது வாழ்க்கையில் நீ சந்திக்க போகின்ற எல்லா பிரச்சனைகளுக்கு முன்னால், உனக்கு முன்னதாகவே அவர் சென்று நிற்கிறார். அவர் அனைத்தையும் பார்த்து கொள்வார். ஆகையால் இந்த உயிர்ப்பு நமக்கு தருகின்ற அந்த எதிர்பார்ப்பை, அந்த எதிர்நோக்கை, அந்த நம்பிக்கையை நாம் இதயத்தில் ஏற்றுக்கொண்டு ஆனந்தத்தோடு அவரது பாதையிலே, அந்த உயிர்ப்பின் சந்தோஷத்திலே நமது வாழ்க்கையை நடத்துவோம். இறைவன் நம்மை ஆசீர்வதிப்பாராக.